ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம 2025 ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமாவா வெளியான கடைசி தோட்டா இந்த படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா நவீன்குமார். இந்த படத்துல வந்து ராதாரவி, ஸ்ரீகுமார், வனிதா விஜயகுமார், வையாபுரி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சுக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாம ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். கடைசி தோட்டா இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெசார்ட், அதுல வந்து பணத்தை கொண்டாந்து பதுக்கி வச்சிருவாங்க உள்ள. அது வெளியே எடுக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் அரசியல் மீட்டிங் இருக்கும். அதுக்கு இடையில ஒரு கொலை ஆயிரும். அந்த கொலையை செஞ்சது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டரான வனிதா அவங்க போலீஸ் டீமோட வந்திருப்பாங்க. அவங்க வந்து அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த கொலைக்கும் ராதாரவி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம், ஸ்ரீகுமார் வந்து அந்த கொலையை வந்து நேர்ல பாக்குறாரு, அவருக்கும் அந்த கொலைக்கு என்ன சம்பந்தம், அவர் வந்து அந்த ராதாரவி அவர் காட்டி கொடுத்தாரா இல்லையா, அதுக்கப்புறம் வையாபுரி பையனுக்கு வந்து உடம்புக்கு சரியில்லாம இருக்கும், அவர் குணமாச்சா இல்லையா, அதுக்கப்புறம் 4 பேர் கொண்ட குழு வந்து பிராங்க் பண்ண வருவாங்க, அவங்க நிலைமை என்னாச்சு, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு கதை இருக்கும். அவங்க எல்லாரும் என்னென்ன பண்ணாங்க அந்த ரெசார்ட்ல மீண்டும் ஒரு கொலை விழுவாத அளவுக்கு பாத்துக்கிட்டாங்களா இல்லையா, ராதாரவியோட பிளாஷ்பேக் என்ன, அதனால அவர் பாதிக்கப்பட்டது என்னன்னு சொல்லிதான் முழு கதையும் இந்த கடைசி தோட்ட படத்துல சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மொக்கையா இருந்துச்சு இந்த படம். என்னடா இப்படி ஒரு படத்துல வந்து மாட்டிக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பேர்ல ஓவரா பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா படம் ஓப்பனிங்ல இருந்து எல்லாருமே ஓவர் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. வனிதா விஜயகுமார் முதல் கொண்டு ஸ்ரீகுமார், வையாபுரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே டோட்டல் படம் ஃபுல்லாவே ஓவர் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. படம் வந்து செகண்ட் ஹாப் வந்து ஓரளவுக்கு பேசும்படியா இருந்தது. காரணம் தன்னோட அனுபவ நடிப்பால டத்தோ ராதாரவி வந்து இந்த கதையை ஓரளவுக்கு செகண்ட் ஹாப் பாக்குற அளவுக்கு தூக்கி நிறுத்தினாரு. அது காரணம் அந்த பிளாஷ்பேக், அவங்களுக்குள்ள ஒரு புதுமையான ஒரு காதல், அந்த காதலுக்குள்ள ஏற்படுற பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் ஹாப் வந்து ஓரளவுக்கு நீட்டா பண்ணியிருந்தாங்க. அது போல ஃபர்ஸ்ட் ஹாப்பும் இந்த படத்துல வந்து ஓரளவுக்கு நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படமே சொல்லிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ரொம்ப நாடகத்தன்மையாகவும் செயற்கைத்தனமாகவும் சொல்லி கொடுத்து அப்படியே நடிச்சுட்டு ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்தனால ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ரொம்ப ஸ்லோவாகவும், ரெண்டாவது காட்சி அமைப்புகள் சரியில்லாதனால ரொம்ப போர் அடிக்கிற சீன்களாகவும் இருந்துச்சு. செகண்ட் ஹாப் வந்து ராதாரவினோட அனுபவ நடிப்பால செகண்ட் ஹாப் வந்து நம்ம நிமிர்ந்து உட்கார வச்சது. அது யாசின் வராரு ஒரு சீன் 2-3 சீன்ல கெஸ்ட் ரோல். அவர் வந்து அவரோட சிறப்பான நடிப்பு கொடுத்திருக்காங்க. இன்னும் ஒருபடி சொல்ல போனா இது வந்து ஒரு செகண்ட் ஹாப் அந்த பிளாஷ்பேக் வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அவங்களுக்குள்ள அந்த முதுமையான காதல், அதுக்குள்ள இருக்கிற உண்மையான அன்பு அப்படிங்கறதெல்லாம் அது சொல்லியிருக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு படத்தை ஒன்றி பாக்குற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ் யாருமே எதிர்பார்க்க முடியாதது. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி தான். ஆனா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாப் ரொம்ப ஆவரேஜ் ஆகும், செகண்ட் ஹாப் ஓகே ரகமாகவும் இருந்ததுனால இந்த படத்தை வந்து நீங்க ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்குண்டான எல்லா ஒர்த்தும் இந்த படத்தில் இருக்கு. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.